என்னைக்காவது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க பீப்பிள பார்த்து, ச்சே! இவங்கள மாரி நானும் கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம்னு நெனச்சிருக்கீங்களா? எப்படி கான்ஃபிடென்ட் ஆகுறதுன்னு இதில பார்க்கலாம். பொதுவா அது ஒரு பார்ன் ட்ரெய்ட்லாம் கிடையாது. ஒரு பிராக்டிஸ். நீங்க ஒரு பயிற்சிய கன்டினியூஸா பண்றது மூலமா ரொம்பவே கான்ஃபிடென்ட்டான பெர்சனா மாறுறது ஈஸின்னு நான் சொல்லுவேன். ஸோ, ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க கான்ஃபிடென்ட்டா ஆகணும்னா, எந்த விஷயம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கோ, அந்த விஷயத்த நீங்க ஃபேஸ் பண்ணணும். பொதுவா கான்ஃபிடென்ட் பீப்பிள்லாம் ரொம்ப ஃபியர்லெஸ்ஸா இருப்பாங்க. பட் தே பிராக்டிஸ். ஸோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. அதனால நான் வந்து அத பத்தி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க டிரைவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது, கண்டிப்பா பயம் வரும். எப்படி இந்த ரோட்ல போப்போறேன்? பிரேக் எப்படி ஒர்க் ஆகும்? கியர் எப்படி ஒர்க் ஆகும்? கிளட்ச் எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் வரும். பட் ஒரு 2, 3 வருஷம் இல்ல ஒரு ஃபியூ மந்த்ஸே நீங்க டிரைவ் பண்ணதுக்கப்புறம், நீங்க டிரைவிங் பண்றீங்கங்கிறதே உங்களுக்கு மைண்ட்ல இருக்காது. ஸோ யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட். பிகாஸ் த பிராக்டிஸ் மேக்ஸ் யூ மோர் கான்ஃபிடென்ட். இதே பிரின்சிபல லைஃப்ல மத்த விஷயங்களையும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, யூ ஆர் டெல்லிங் யுவர் நர்வஸ் சிஸ்டம், "ஐ கேன் ஹேண்டில் திஸ்." நிஜமா. "ஐ கேன் ஹேண்டில் திஸ்" அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த எந்தெந்த பிரச்சனையெல்லாம் நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இல்லையோ, அந்த இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா, இட் வில் ஆக்சுவலி வொர்க். ஸோ யூ ஹேவ் டூ பிளான் ஃபார் பிராக்டிஸ். அன்கம்ஃபர்டபிள் சிட்யூவேஷன டீல் பண்ணுங்க. எப்போ லாஸ்ட் டைம் நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணீங்க? இல்ல இந்த மாதிரி சிட்யூவேஷன எப்படி நேவிகேட் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.